என்ட்ரன்ஸ் பேனலுங்க. மெயின் டோர் பேக் சைடு என்ட்ரன்ஸ் பேனல் பண்ணியிருக்குங்க. OST ஃபினிஷு. ஹால்லே 4 பேனல் இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு பேனலுங்க, என்ட்ரன்ஸ் பேனலிங்க. 2வது பேனலுங்க, பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் பேனலிங்க. பெட்ரூமோட என்ட்ரன்ஸு பேனலிங்க. இது OST ஃபினிஷிங் தாங்க. முன்னாடி பார்டர் மட்டும் 5 இன்ச்சு போட்டிருக்குங்க. ஆமாம், இது 2வது என்ட்ரன்ஸு பேனலிங்க. அதுக்கு அடுத்ததாக பூஜை ரூம் என்ட்ரன்ஸு பேனலிங்க. இது பூஜை ரூமுங்க. பூஜாவோட என்ட்ரன்ஸு பேனலிங்க. இது 3வது பேனலிங்க. இதுவும் OST ஃபினிஷிங் தாங்க. அடுத்ததாக 4வது என்ட்ரன்ஸ் பேனலிங் ஒன்று இருக்குங்க. இது டைனிங்கோட என்ட்ரன்ஸ் பேனலிங்க. இது டைனிங்கோட என்ட்ரன்ஸு பேனலிங்க. இது பேனலிங் கொஞ்சம் பெருசுங்க. உள்ளே ஒன்று இருக்குங்க, அது கிச்சனோட என்ட்ரன்ஸ் பேனலிங்க. அதுவும் பெரிய பேனலிங்க. இந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் பேனலிங் மட்டுமே 6 பேனலிங்க. இந்த உள்ள பெட்ரூம்லாம் இருக்குங்க. அது எடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் பத்தலை. அதனால் இந்த இடம் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு பேனலிங்க. இது பாலிஷு போடணுங்க. நான் சீலர் இன்னும் அடிக்கலை. OST ஃபினிஷ் பண்ண ஆக்கில் இருக்குது. கிரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இதுக்கும் பாலிஷ் போடலைங்க. இது இப்போ இன்றைக்கி தான் ஃபினிஷ் பண்ணோம். ஆமாம். இதுக்கு சீலரெல்லாம் போட்டாங்க. பாலிஷ் ஒரு கோட்டு போட்டாங்க. இதுக்கும் போட்டாங்க, உள்ளதுக்கும் போட்டாங்க. உள்ள அது கிச்சனில் அந்த பேனல் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா மார்பிள் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பாலிஷ் போடுறாங்கங்கிறதுனால கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. அது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இது பூஜா. இதுக்கு பாலிஷ் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஒரு 2 கோட் போட்டிருக்காங்க. இன்னும் போடணும்.